வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண தமிழ் பாடப்புத்தகத்தை எடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வாழ்க்கை, கலை, அப்புறம் மொழி பத்தின ஆழமான பாடங்களை பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க, நேர விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மேற்கோளோட ஆரம்பிப்போம். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்டோட. ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, உலகமே ஒரு நாடக மேடைன்னு. ஆனா நம்ம பாடப்புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இத அப்படியே உல்டாவாகவும் பார்க்கலான்னு சொல்லுது. இந்த முதல் பகுதியில நாடகம்ங்கிறது வாழ்க்கைய அப்படியே காப்பி அடிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது வாழ்க்கையோட ஒரு சுருக்கமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வடிவன்னு பார்க்க போறோம். இந்த புத்தகம் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. தசரத மகாராஜா, ராமர் இவங்களோட கதை மாதிரி ஒரு 60,000 வருஷ வரலாற்றை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற எல்லா முக்கியமான பாடங்களையும் உணர்ச்சிகளையும் வெறும் 4-5 மணி நேரத்துல நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுது ஒரு நாடகம். ஆமா, வெறும் 4லிருந்து 5 மணி நேரம்தான். ஒரு முழு வாழ்க்கையோட அனுபவத்தையும் உள்வாங்கிக்க அதுவே போதும். அதனாலதான் நாடக மேடை உலக அனுபவங்களோட ஒரு மிகச் சிறந்த பிரதிபலிப்பா மாறுது. சரி, மேடை உலகத்தை பிரதிபலிக்குதுன்னா அப்ப நாம யாரு? வாங்க அடுத்த கட்டமா இத பத்தி யோசிப்போம். இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. நாம எல்லாருமே நம்ம சமூகத்துல வாழறதுக்காக சில பாத்திரங்களை ஏத்துக்கிட்டு அத நடிச்சிட்டு தான் இருக்கோம். இந்த புத்தகம் இது 2 பவர்ஃபுல்லான உதாரணங்களை வச்சு விளக்குது. ஒன்னு பிச்சைக்காரர், இன்னொன்னு அதிகாரி. 2 பேருமே தங்களுக்கு முன்னாடி யாரு இருக்காங்களோ அவங்க நோக்கம் என்னவோ அத பொறுத்து தன்னோட நடிப்ப அப்படியே மாத்திக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நாமளும் இப்படித்தானே இருக்கோம். ஒரு நாள்ல எத்தனை விதமான பாத்திரங்கள்ல நடிக்கிறோம், எத்தனை தடவை நம்ம காஸ்டியூமை மாத்திக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நடிப்புக் கலை எதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு இவ்ளோ முக்கியம்னு இந்த புத்தகம் வாதிடுது. கவிஞரும் சமூக ஆர்வலருமான சரோஜினி தேவி இதுக்கு ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. நாட்டகத்தை சாதாரண மக்களோட பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. எல்லாரும் அறிவை வளர்த்துக்கிற ஒரு இடம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு எழுத்தாளர் 9 பக்கம் எழுத வேண்டிய ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு பேச்சாளர் 9 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு கருத்தையோ ஒரு திறமையான நடிகரால ஒரே ஒரு பார்வையில விளக்கிட முடியும்னு இந்த புத்தகம் சொல்லுது. எவ்ளோ திறமையான ஒரு தகவல் தொடர்பு முறை இது. இதுலேந்து என்ன தெரியுதுன்னா, நடிப்புங்கிறது ஒரு கதைய திரும்ப சொல்றது மட்டும் இல்ல, அது எதிர்பாராத வழிகள்ல அந்த கதைக்கு இன்னும் ஆழத்தையும் அழகையும் கூட்டுது. சரி, நம்ம கிட்ட கதை இருக்கு, அதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனா அத நம்ம எப்படி ஒரு கோர்வையா சொல்றது? இங்கேதான் நம்ம நடிப்போட இலக்கணமான மொழி உள்ள வருது. முதல்ல அதோட அடித்தளம் வாக்கியம். இது சும்மா வார்த்தைகளை ஒன்னா போட்டா வர்றதில்ல. ஒரு முழுமையான அர்த்தத்தை உருவாக்குறதுக்காக ஒரு நோக்கத்தோட சரியா அடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த வாக்கியங்கள் சொற்றொடர்கள்னு சொல்ற சின்ன சின்ன யூனிட்களால ஆனது. இத ஒரு ஓவியத்துல இருக்கிற சின்ன சின்ன தூரிகை தீற்றல்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க வாங்க பாடப்புத்தகத்துல இருக்கிற இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, செந்நிற பூக்கள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொற்றொடர், அழகாக காட்சி அளிக்கின்றனங்கிறது ஒரு வினைச் சொற்றொடர். இந்த ரெண்டும் சேரும் பொழுதுதான் ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாக்கியம் உருவாகுது. இதெல்லாம் எதுக்கு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது தான் திறமையா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கான திறவுகோல். நீங்க ஒரு பெரிய நாடகம் எழுதினாலும் சரி, இல்ல ஒரு சின்ன அழைப்பிதழ் எழுதினாலும் சரி. இந்த பாடப் புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு முறையான அழைப்புதல் கூட அது சொல்ற செய்தி எல்லாருக்கும் சரியா போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு தெளிவான கட்டமைப்ப, ஒரு இலக்கணத்தை பின்பற்றுது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம இறுதி சிந்தனைக்கு வருவோம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்க. நாடகம் ஒரு உன்னதமான கலை வடிவம். அது நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்கும் நம்மள வசீகரிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு தனித்துவமான திறமை இருக்கு. அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். கலை நம்ம உலகத்தை புரிஞ்சிக்க ஒரு மேடைய கொடுக்குது. மொழி நம்ம கதைய சொல்ல ஒரு ஸ்கிரிப்ட கொடுக்குது. அதுல நடிக்க வேண்டியவங்க நாம தான். ஒரு சாதாரண பாடப்புத்தகத்திலிருந்து ஆரம்பிச்ச இந்த ஆய்வு நாம மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியோட முடியுது. ஆக, இன்னைக்கு நீங்க என்ன பாத்திரம் ஏற்க போறீங்க?